கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் உங்களிடம் பேச விரும்புகிற வார்த்தை ஏசாயா 66 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அன்பு பிள்ளைகளே, உலகத்தில் எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நபர் என்றா ஒரு தாயை சொல்லலாம். தாய் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தாயே இந்த வசனத்தில் தேவனோட ஒப்பிடுகிறார். ஏன்னா, ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அநேக சூழ்நிலைகளை பார்க்கும்போது தாய் கூட நம்ம சில வேளையில் கைவிட்டுருவாங்க அந்த உலகத்துல இருந்து. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை யார் தான் நம்மளை தேற்ற முடியும்? ஏசப்பா தான் தேற்ற முடியும். அன்பு பிள்ளைகளே, நானும் நிறைய வேலைகளில் உணர்ந்திருக்கிறேன். ஏசப்பா, இந்த உலகத்தில் எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தால் கூட என் கண்ணீரை துடைக்க தான் அவங்களால முடியுமே தவிர அதற்கான ஒரு தீர்வை அவங்களால செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணும்போது அநேக வேளைங்களில் என் கண்ணீர் அவர் துடைக்கிறது மாத்திரமல்ல, அதற்கான பதிலையும் அதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர் எனக்கு தருகிற வல்லவராக இருக்கிறாரு. அன்பு பிள்ளைகளே, அதனால் கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் என்கிட்ட ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, என்கிட்ட சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏசப்பா இருக்கிறாங்க. ஏசப்பான்னு சொல்லி அவரிடத்துல உங்கள் குறைகளை, உங்கள் கஷ்டங்களை, பாரங்களை சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக ஒரு தாய் உன்னை தேற்றியது போல தேற்றி அதுக்கான ஒரு பாதுகாப்பையும் அவர் உங்களுக்கு தருவார். கவலைப்படாதீங்க. அந்த ஒரு உணர்வை உணர்ந்து கொள்ளுங்க. ஏசப்பான்னு சொல்லி அவர் பாதத்தில் நீங்கள் வரும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேற்றரவாளனாக இருப்பார். ஆமேன்.